ஆனதுக்கு அப்புறம் குடும்பங்கிறது அவன் அண்ணியும் தான். அவன் விஷயத்துல அவன் தலையிடலாம், உன் விஷயத்துல தலையிடுறதுக்கு அவன் யாரு? அவன பெரிய லாடு லபக்தாசா? ரெண்டே வரியில நல்லவன் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பில்டிங் கட்டுற வேலையை விட்டுட்டு பேசாம தந்தி ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர சொல்லு. சும்மா இரண்டி, இந்த விஷயத்தை எப்படி ராபர்ட் கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ பேசிக்கிட்டே இருக்கியே. நான் சொல்றத கேளு. பேசாம கிளாஸ் கட் பண்ணிட்டு ராபர்ட்டை பார்க்க போலாம். ரம்யா, ரம்யா. குட் மார்னிங் மேம். மார்னிங். என்ன இங்க சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல மேடம். சரி, நாளைக்கு ஃபவுண்டர்ஸ் டே ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நீ தானே ரங்கோலி போட்ட, அதே மாதிரி இந்த வருஷமும் நீ தான் ரங்கோலி போடணும். பிரின்சிபல் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து என்ன ரூம்ல பாக்குறியா? ஓகே மேம். ஓகே, பை. நீ காலேஜ்ல உட்காந்து கோலம் போடு, நான் போய் உனக்காக ராபர்ட்டை பார்த்துட்டு வரேன். அண்ணி, ஒரு கிளாஸ் காஃபி. இத கொண்டு வரேன். ஆமாண்டி, ரொம்ப களைப்பா வந்திருக்கான். ஃபில்டர் காபி போட்டு கொடு. உட்காரு. ஏன் லேட்? நாளைக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷன், ரங்கோலி போட வேண்டியிருந்தது. அதான். இந்த கதையெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்பியிருப்பேன். உண்மையை சொல்லி எங்க போயிட்டு வர? அண்ணா, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வர்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க. அண்ணா, என்ன நீ இப்படி பேசுற? நாளைக்கு ஃபவுண்டர்ஸ் டே. இனிமே உனக்கு ஆனுவல் டே வரும், ஸ்போர்ட்ஸ் டே வரும், காலேஜ் டே வரும், ஏன் பஸ் டே கூட வரும். எல்லா டேவும் வருமே. உண்மையை சொல்றேன்னா அண்ணி, வேணும்னு என் கையை பாருங்க. ரங்கோலி போட்டு கலர் அப்படியே இருக்கு. ரம்யா, ரம்யா, இந்த பேக கார்லயே வச்சுட்டு வந்துட்டியே, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ மேம். உட்காருங்க. இல்லம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல அம்மா காத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் வரேன். நாளைக்கு ஃபவுண்டர்ஸ் டே, அதுல ரம்யா போட்ட ரங்கோலி தான் ஹைலைட். அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். என்ன? வரேன் ரம்யா. போயிட்டு வாங்க மேம். மாமா, நான் எவ்வளவு சொன்னேன், நீ கூட நம்பலையே. என்ன நம்பிக்கைன்றது தானா வர்றது. ஒரு முறை நம்பிக்கை போயிடுச்சுன்னா திரும்ப வர்றது கஷ்டம். நான் அப்படி என்னப்பா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்? வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வரப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு சுலபமா சொல்லிடுறாங்க. நான் அப்படியே அப்ப பண்ணிக்கிட்டேன். எனக்கு 20 வயசு. அப்படி நான் பண்ணிக்கிட்டா உங்களால என்ன பண்ண முடியும்பா? என்ன செய்ய முடியும்? நாண்டுகிட்டு சாக வேண்டியது. என்னப்பா பேசுறீங்க நீங்க? வேற என்னடா பண்ண முடியும்? உன் தங்கச்சி கிட்ட சொல்லுவே. அப்படி ஏதாவது பண்ணிட்டானா என்னையும் அம்மாவையும் உயிரோட பார்க்க முடியும். உன்னம் என்னங்க, நீங்க தானே ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? மலர், அவன் பண்றது மட்டும் சரியா? அவளை எப்படி எல்லாம் வளர்த்திருப்போம். அவ பண்றதெல்லாம் தப்பு. ஆனா தான் பண்றதுதான் சரின்னு பிடிவாதமா இருக்கா. அன்னைக்கு நம்ம பெருசா பேசலாம். கழுதியா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொன்னா அவ பேச்ச கேட்டுதானே நானும் அப்பாவும் தாமோதரன் மாமா வீட்டுக்கு போய் 7 விஷயமா பேசணும். இவ பேச்சு நம்பி ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தாச்சு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துக்கிட்டா ஒண்ணு அன்னைக்கு அப்படி சொல்லிருக்க கூடாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நடந்துக்க கூடாது. சரி, இவ பாத்திருக்காளே ஒருத்த, அவனாச்சும் நல்லவனா? ஒரு தெருப்பொறுக்கியை நம்பி இவளை காலேஜில் சேர்க்கும் போது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம்லாம் வேணான்னு அப்பா சொன்னாரு. நான் தான் அப்பா கிட்ட சண்டை போட்டு இவளை சேர்த்து விட்டேன். முறையா நான் தான் அவளுக்கு கேமரா வாங்கி கொடுத்த தெரியுமா? இன்னைக்கு கேமராவே பிரச்சனை ஆயிடுச்சு. என்னங்க நீங்க? ராத்திரி மணி 11 ஆகுது. மாமா தனியா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவரை உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க சொல்லுங்க. அவர் என்ன சாப்பிட கூட இல்லைங்க. ஏன்பா அப்படி சொன்னீங்க? நீங்களே இப்படி பேசினா எப்படி? ரம்யா சின்ன பொண்ணு. அவளை ராபர்ட் ஏமாத்தி ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே அசிங்கம். எழில் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்பா. அவ சொன்னதுக்காக செய்யற மாதிரி நிச்சயதார்த்தம் அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணம் பண்ண கையோட ரம்யாவை அமெரிக்கா அனுப்பி வச்சுட்டா எல்லாமே சரியாயிடும். நடக்க போறது கல்யாணம்னு அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா சொல்றீங்க? சரிப்பா, நீ சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு, மாப்பிள்ளை வீட்டுல நான் பேசிக்கிறேன். சமையல் நல்லா இருக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன நல்லா இருக்குமா? எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுறவங்க யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. இது நல்லா இருக்கு. அப்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. நல்லா இருக்குப்பா. அது இது எப்படி இருக்கு? அப்போ நடக்க போறது நிச்சயதார்த்தம் இல்ல, திருமணம்ங்கறீங்க. இதுக்கு மேலே மௌனம் சாதிக்க போறீங்களா? அவங்களையே சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல, நாளைக்கு முடிவு பண்ணுவோம். நாளையில இருந்து காலேஜ்க்கு போவேன்னு ஏற்கனவே சக்தி சொல்லிருக்கான். ரம்யா, என்ன முடிவு பண்ண போறீங்க? மௌனமாவே இருக்க போறீங்களா? நிச்சயதார்த்தமோ திருமணமோ நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ராபர்ட்டும் பெரியதை தவிர வேற வழியே இல்ல. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உங்க அண்ணனுக்கு பயப்படுறீங்களா? இல்ல, அப்பாக்காக பயப்படுறேன். அவர்தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ராபர்ட்டை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரையும் அம்மாவையும் உயிரோட பார்க்க முடியாதுன்னு அப்பா சொல்றத நினைச்சாலே பயமா இருக்கு. மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாதீங்க. மிரட்டுற மாதிரி இல்ல, அவர் ரொம்ப சீரியஸா சொல்ற மாதிரி தெரியுது. என்ன சீரியஸ்? இது எல்லா அப்பா அம்மாவும் பேசுற ரெகுலர் டயலாக் தான். ஊர்ல 1 லட்சம் பேர் காதலிக்கிறாங்கன்னா 1 லட்சம் பேரோட அப்பா அம்மா சொல்ற முதல் வசனமே தற்கொலை பண்ணிட்டு உயிரை விட்டுருவாங்கிறது தான். ஆனா சொல்றபடி யாராவது செஞ்சிருக்காங்களா? ஏங்க, காதலர்கள் தற்கொலைன்னு எத்தனை முறை பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. காதலர்களோட பெற்றோர்கள் தற்கொலைன்னு ஒரு முறையா படிச்சிருப்பீங்களா? அதெல்லாம் சும்மாங்க. நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி அவங்க விருப்பத்தை நம்ம மேல திணிக்க முயற்சி பண்றாங்க. உயிரை விட்டுருவேன் சொல்றதெல்லாம் சும்மாங்க. கல்யாணம் ஆகி 10 மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்காக உயிரே விட்டுருவாங்க. எவ்வளவு பாத்துருக்கோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ரம்யாவை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பிளான் தான் பண்ணிருக்கீங்க? அது தெரியலன்னா இவளுக்கு தலை வெடிச்சிரும். உங்களை கடத்திட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் வருவோம். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்ட உடனே வெளியே வந்துருங்க. ஆம்புலன்ஸா? அப்பதாங்க யாருக்கும் சந்தேகம் வராது. ஒரு சிலுவை தாலியாகிறது. பொண்ணு யாரு? இதான் பொண்ணு. பேரு என்னம்மா? ரம்யா. ஆ? ரம்யா. ரம்யா. மாப்பிள்ள பேர் என்னம்மா? ராபர்ட். 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 கிறிஸ்டினா நீ? ஆமா. நீ? இந்து. நீங்க எப்படிமா சீர்திருத்த திருமணம் செஞ்சுக்க முடியும்? ஐயா, இது சீர்திருத்த திருமணம் தானே? இது சீர்திருத்த திருமணம் தானே? ஆமா தம்பி, இது சீர்திருத்த திருமணம் தான். சட்டப்படி ஒரு இந்துவும் தான் சீர்திருத்த திருமணம் செஞ்சுக்க முடியும். அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல. வேற மதத்தை சேர்ந்தவர் ஒரு இந்து திருமணம் பண்ணிக்கணும்னா சிறப்பு திருமண சட்டத்துல தான் பண்ணிக்க முடியும். அதுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இப்ப நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்.
ஒரே மதமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. எதுக்கும் ஒரு நல்ல வக்கீல கேட்டுட்டு வந்திருக்கலாம்லப்பா. நீ கவலைப்படாதடா, நான் வேற ஏற்பாடு பண்றேன். எதுக்கும் ஃபாதர் அருள்தாஸ் பார்த்துட்டு வருவோம். போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. திருமணத்துக்கு வேற வழி இல்லாததுனால ரம்யா கிறிஸ்டினா மாறிடுறேன்னு சொல்றா. அதான் உங்களை. நீ சொல்றது எனக்கு புரியுது ராபர்ட். மதம் மாறுறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க இந்த வாரம் அவங்க பேரை பதிவு பண்ணிட்டு போனீங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை சபையில அறிவிப்போம். 2வது ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் அறிவிப்போம். 3வது ஞாயிற்றுக்கிழமை 3வது முறையா அறிவிப்போம். எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா 4வது ஞாயிற்றுக்கிழமை ஞான ஸ்நானம் கொடுப்போம். இதுதான் முறை. கவலைப்படாதடா, இதுக்கு வேற வழி இருக்கு. கோகுல், நான் வேணா இந்துவா மாறட்டுமா? அதெல்லாம் இப்ப நடக்கிற கதை இல்ல. இனிமே நடக்க போற கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுத போறது நான் தான். வாய் மூடிட்டு வா. கோகுல் சும்மா இருடா. என்ன கோகுல் இது? பொண்ணு பேரு ரம்யா, பையன் பேரு ராபர்ட், பையன் கிறிஸ்டினோ. என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? பையனோட அப்பா ஹிஸ்டரிவாதியாரு, அவருக்கு பிடிச்ச வரலாற்று நாயகன் ராபர்ட் கிளைவ். அதனால பையனுக்கு ராபர்ட்னு பேர் வச்சிருக்காரு. கிளைவ்னு வச்சுக்கலாமே. வச்சிருக்கலாம். பேர்ல முன்பாதியா பிடிச்சுக்கிட்டாரு. ராபர்ட்னா கிளைவ், கிளைவ்னா ராபர்ட். அதானே? ஐயோ சாமி, ராபர்ட்ட விடுங்க. நீங்க அவங்க தம்பி பேர் என்னன்னு தெரியுமா? டேய், பேட்டன். பேட்டனா? அவங்க அப்பாக்கு பிடிச்ச இன்னொரு வரலாற்று நாயகன் மவுண்ட் பேட்டன். இங்க என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவர் பேரோட பின்பாதியை புடிச்சுக்கிட்டாரு. டேய், கோகுல் கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணி வச்சிருக்கான். சொதப்பிராத. கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், இங்கே கொன்னு புதைச்சிருவேன். டேய் சும்மா இருங்கடா. சாமி சொல்லுங்க, நீங்க ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சிடுறேன். டேய், தாலியை குர்ரா. குர்ரா, கல்யாணம் பண்ண இன்னும் தாலியை பார்க்கல. சாமி ஒரு நிமிஷம். கல்யாணம் இங்க தான் நடந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சர்டிபிகேட் வச்சிருக்கோம். இன்னாருக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு ஃபில் அப் பண்ணி கொடுத்துருவோம். சாமி, இன்னாருக்கும் எழுதி கொடுக்க கூடாது. அப்படி எழுதினா சட்டப்படி செல்லாது. ரம்யாவுக்கும் ராபர்ட்டுக்கும் தான் எழுதி கொடுக்கணும். இவ்வளவு லாபான் பேசுறாரு. கோர்ட்ல குமாஸ்தா வர்க்காரோ? கை கொடுங்க. அதான பார்த்தேன். சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுங்கோ. அவ கண்ணை மூடிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுவா. வேற ஏதாவது டவுட் இருக்கோ? சாமி, அது வந்து மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாப சுபகே த்வஞ்சேவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. என்னால முடிஞ்ச ஒரு செட்டப். எப்படா இதெல்லாம் ஒரு டெக்னிக். இது ஒரு இது. ஏண்டா, அட்வொகேட் தொழில தான் சொதப்பல், இதுலயுமா? உள்ள போலாமா? டேய் மேலயா? உட்கார்டி. BA BL சீர்திருத்த திருமணம்னா என்னன்னு தெரியல. நம்மள உண்டிலன்னு ஆகிட்டாடா அவன். இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. அப்ப நாங்க மட்டும் டெய்லி காலையில கல்யாணம் பண்ணிட்டு தான் மத்த வேலையை பாக்குறோமா என்ன? கல்யாணம் பண்றது ஆபி மாதிரி பேசுறடா அவன். சின்ன பசங்களை வச்சுட்டு பெரிய விஷயம் பேசவே முடியாதுப்பா. ரம்யா, இது பாரு, இப்போதைக்கு இதுதான் பெட்ரூம். புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கோ. அப்பா அம்மாவை சீக்கிரம் வர வைக்கணும், புரியுதா? என்ன எப்போ வந்தமா? இப்பதான் நான் வந்தேன். இவங்க தான் சுரேஷோட சிஸ்டர். வணக்கம். வணக்கம். டெக்கரேஷன்ல இவங்க தான் பண்ணாங்க. சரிண்ணா. ஐயோ, இதுக்கா காதல கிசு கிசுங்கிற? ஒண்ணும் இல்ல, புடவை கட்டிக்கணுமா? உனக்காக நானும் கட்டிக்கிறேன். வா. இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது சரியில்லை. நாளை காலையில 10 மணிக்கு தான் வருவோம். அதுக்கு முன்னாடி ரூமை விட்டு வெளியே வந்தீங்க தொலைச்சிருவேன். டேய், என்னடா நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. டேய் டேய் டேய், எங்கடா போறீங்க? என்னது, எங்க போறீங்களாவா? தோ பாருடா மாப்ள, பொண்ணு பட்டு புடவைல வரப்போகுது. முதல்ல நீ வேஷ்டி சட்டைக்கு மாறு. கிளம்புங்கடா. ஆல் தி பெஸ்ட். புழுக்கமா இருக்கா? ஆமா. மொட்டை மாடிக்கு போலாமா? ஐயோ, ரம்யா, இதை கொஞ்சம் பிடிமா. வா, ஒரு நிமிஷம். உட்கார். இன்னைக்கு ஃபுல் மூணா? ஃபுல் மூட் தான். ஐயோ, இன்னைக்கு ஃபுல் மூணான்னு கேட்டேன். ஐயோ, ஃபுல் மூணா தெரியலையே.
மழை வர மாதிரி இருக்குல்ல? அப்படியா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, மழைன்னு சொன்ன உடனே குடைன்னு ஒரு கவிதை ஞாபகம் வந்துருச்சு. என்ன கவிதை சொல்லுங்க. ஒருவருக்கு குடை, இருவருக்கு ஷவர் பாத். மழைன்னு சொன்ன உடனே மழையே வந்துருச்சு. இல்லையே, ஒரு டிராப் விழுந்துச்சே. எங்க? இங்க. ஏய் ரம்யா. ரம்யா, ரம்யா, ரம்யா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, வேற வழியே இல்ல. அதான் உங்க யார்கிட்டயும் சொல்லாமலே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன்ல மாமா. ஐம் சாரி மாமா. நான் தான் சாரி சொல்றேனே. ஐம் சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்கம்மா. மாமா, என்ன மாமா என்ன சொல்றீங்க மாமா? என்ன பண்ணு? ஒண்ணு அனாதை அனாதைன்னு சொன்னாங்க, கடைசியில என்ன அனாதை ஆக்கிட்டியடா? என்ன அனாதை ஆக்கிட்டியடா? டேய், என்ன அனாதை ஆக்கிட்டியடா? அனாதை ஆக்கிட்டியடா? ப்ளீஸ் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? உனக்கு என்ன கெடுதல் பண்ண? டேய், எனக்கு எங்க அப்பா வேணும்டா. எனக்கு எங்க அம்மா வேணும். பழனி, பெரிய ஐயா, ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. எழில் இப்பதான் வந்தான். சக்தி, ஐயா,
இப்போ உனக்கு திருப்தியா?